பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. யோவான் 12:13 குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு ஏறுகொண்டு போகும்படி புறப்பட்டு
ஓசன்னா, கர்த்தர் நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோஸ்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். 3 வருடங்கள் ஆண்டவர் ஊழியம் 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 என்றே ஓடிக்கொண்டே இருந்தார். ஓய்வின்றி உழைத்தார். அநேக 1000 ஜனங்கள் அவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இதன் முடிவிலே ஒரு நாளில் ஜனங்கள் அவரை எருசலேமுக்கு பவனியாக அழைத்து கொண்டு வந்து கழுதை குட்டியின் மேலே ஏற்றி மரக்கிளைகளை வெட்டி போட்டு வஸ்திரங்களை விரித்து ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ராஜாவை வாழ்க என்று ஆர்ப்பரித்தார்களாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்காக தொடர்ந்து ஓடும் பொழுது, ஊழியம் 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 என்று சொல்லி கர்த்தருக்காகவே வாழுகிற பொழுது, ஆண்டவர் நம்மை வெறுமனை விடுகிற தேவன் அல்ல, தெருவிலே விடுகிற தேவன் அல்ல. மாறாக நமக்கும் கூட ஒரு மேன்மையை வைத்திருக்கின்றார், நமக்கும் கூட ஒரு உயர்வை வைத்திருக்கின்றார். நம்மையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார், வேதனைகளை மாற்றுகின்றார், நம்முடைய கண்ணீரையும் கூட ஆண்டவர் துடைக்கின்றார். அநேகர் மத்தியில் ஆண்டவர் நம்மை புகழும்படியாக செய்கின்றார். நினைத்து பார்க்க முடியாத உயர்வுகளை தாரார். ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு கடன்காரர் அல்ல. ஊழியம் செய்து ஒருவரும் வீணாக போனது அல்ல. அவருக்காக வாழுங்கள், அப்பொழுது பிதா உங்களை கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமேன். மனுவேலிசரேல் சிரசே வரவேணும் எனதரசே மனுவேலிசரேல் சிரசே அருணோதயம் ஒளி அருள் பிரகாசா அசரீரி ஓரே சருவேசா வரவேணும் எனதரசே மனுவேலிசரேல் சிரசே வேதா கருணாகரா மெய்யான பராபரா ஆதார நிராதரா அன்பான சகோதரா தாதாவும் தாய் சகலமும் நீயே நாதாவும் தாபரம் நல்குவாயே வரவேணும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே படியோர் பவமோசனா பரலோக சிம்மாசனா முடியாதருள் போதனா முதன்மாமறைவாசனா இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய் இழ்மையவர் அடி தொழும் மேன்மையின் எந்தாய் வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே கானானி நதி நீதனே கலிலேய வினோதனே ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா உன்னத நன்மையின் தேவா வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோவான் 12வது அதிகாரம் 12வது வசனம் முதல். மறுநாளில் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தர் நாமத்தினாலே வருகிற இவர் இஸ்ரவேலின் ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இயேசப்பா ஊழிய பாதையிலே இந்த குருத்தோலை ஞாயிறு நாம் கொண்டாடுகிறோம். அது மிகவும் ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. இயேசப்பா 3 வருஷமாக ஓய்வு இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அவருடைய கால்கள் ஓடி 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 ஜனங்களை போய் சந்தித்து கொண்டே இருந்தது. கைகள் அங்கே பாடுகளை அனுபவிப்பவர்களுக்காக, அவர்களை வரவேற்பதற்காக, பாவிகளை ஏற்றுக்கொள்வதற்காக நீட்டப்பட்டு இருந்தது. அவருடைய கண்கள் மூடவே இல்லை, அவர் தூங்கவே இல்லை. உழைத்து உழைத்து ஓடாக தேய்ந்து கொண்டே இருந்தார். அவருடைய ஊழிய பாதையை பார்க்கின்ற பொழுது அவருக்கு முழுவதும் ஜனங்கள் எப்படியாவது சுகம் பெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும், பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும், வியாதிகள் குணமாக்கப்பட வேண்டும்,
தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு அதிக தாகம் இருந்தது. உழைத்து கொண்டே இருந்தார், ஓடிக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் அந்த உழைக்கிறத குறித்து அவர் சடைஞ்சி போகலை. அதிகாலமே எழும்புறதுக்கு ஒரு நாள் ஆண்டவர் தவறவே இல்லை. இரவெல்லாம் ஜெபிப்பதற்காக அவர் தவறவே இல்லை. தன் சீசர்களை சரியானபடி போதனையில் நடத்த அவர் தவறவே இல்லை. அதிசயங்களை அற்புதங்களை செய்யவும் நம்முடைய ஆண்டவர் தவறவே இல்லை. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்திரமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. நாமும் இந்த உலகத்தின் பாதையிலே ஓய்வின்றி நாம் உழைக்கும்படியாக ஆண்டவரை போல அழைக்கப்படுகிறோம். இப்போவுமே மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, எழுதி முடிக்க போகிறீங்க, முடிச்சிருக்கீங்க. 10th ஸ்டாண்டர்ட், அப்புறம் காலேஜ் லைஃபு. இப்பொழுதே நீங்கள் எல்லோருமே உழைப்பதற்காக உங்களை அர்ப்பணியுங்கள். ஓடி ஓடி உழைக்க வேண்டும், சும்மா இருக்கக்கூடாது. ஒன்று கடமைகளை செய்வதற்காக ஓடி ஓடி உழைக்க வேண்டும், குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்க வேண்டும். ஊழியத்தின் பாதிரி ஞாயிறு ஆராதனைக்கு செல்லுகிற பொழுது அங்கே நமக்காக என்ன கடமைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஓடி ஓடி போய் செய்ய வேண்டும். தேவன் ராஜ்யத்தை கெட்டுவதற்காக நாம் உழைக்கிறோம் என்று சொல்லி நாம் பிஸியாக இருப்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் வழக்கமாக வைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் சோம்பேறியாக இருப்பதற்காக நம்மை அழைக்கவே இல்லை, படுத்து கிடப்பதற்காக நம்மை அழைக்கவே இல்லை. எறும்பை போல நாம் சுறுசுறுப்பாக இருக்கும்படியாக ஓடி ஓடி உழைக்கும்படியாகவே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். இதை நீங்கள் புரிந்து கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு சும்மா இருக்கவே முடியாது, உழைக்குன்னே சொல்லி தோணும். சும்மா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற ஆசை உங்களை ஏவிக்கொண்டே இருக்கும். அடுத்தாப்புல உங்கள் ஓட்டங்கள் வீணானதாக இருக்காது. உலகத்தை அனுபவிப்பதற்காக ஓடுகிறவர்கள் உண்டு. எப்பொழுது மதுபான கடை திறக்கும் என்று ஓடி போகிறவர்கள் உண்டு. பாவத்தை நோக்கி ஓடி போகிறவர்கள் உண்டு. அந்த ஓட்டங்கள் எல்லாம் வீணான அலைச்சலை கொண்டு வரும், வேதனையை தான் கொண்டு வரும். ஆனால் நாம் அப்படியாக ஓடலை. அவனுடைய பணியை செய்வதற்காக, படிப்பதற்காக, சம்பாதிப்பதற்காக, உதவி செய்வதற்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடுவதில் நமக்கு எந்த விதத்திலும் சோம்பலே வேண்டாம். ஓடி ஓடி எண்ணத்தை கண்டேன் என்று நாம் எதுவும் தேவையில்லாமல் பேசவும் வேண்டாம். இவர் இப்படியாக ஓடி போய் இருக்கும் பொழுது ஒரு நாளிலே ஆண்டவர் எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள் வந்தார்களாம். தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிற ஆண்டவர் ஒரு நாள் எருசலேமுக்கு வரும்போது திரளான ஜனங்கள் ஓசன்னா ஓசன்னா என்று குருத்தோலையை பிடித்து கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆண்டவரை கழுதையில் உட்கார வைத்து ஒரு பெரிய பவனி அவர்கள் சென்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். திஸ் இஸ் எ சிக்னிஃபிகண்ட் டே இன் த லைஃப் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவ்வளவு உழைத்து உழைத்து தேய்ந்து போன ஆண்டவருக்கு ஒரு நாளிலே ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சரியான வரவேற்பு அளிக்கிறார்கள், பவனி செல்லுகிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜா எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்படுகிறாரோ அப்பொழுது அவரை கழுதையில் உட்கார வைத்து பவனியாக அழைத்து கொண்டு சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று, முக்கியமாய் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று அவர் மீது எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்து ராஜா வாழ்க வாழ்க என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிப்பார்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ராஜாக்களின் புஸ்தகங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எப்படியாக ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்று நீங்கள் அறிவீர்கள். அதே போல ஜனங்கள் அவரை பவனியாக அழைத்து கொண்டு வருகிறார்கள். அங்கே மரக்கிளைகளை வெட்டி போடுகிறார்கள். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை விரிக்கின்றார்கள். அந்த கழுதையை அதன் மேலாக ஏறி வர வைத்து ஆண்டவரை உட்கார வைத்து ஆண்டவரை புகழ்கின்றார்கள். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், ராஜாவை வாழ்க என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாவை எப்படி அழைத்து கொண்டு வந்தார்களோ அதே போல ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் கூட அவர்கள் அழைத்து கொண்டு வந்தார்கள் என்று காண்கின்றோம். பரலோகமே மகிழ்ச்சி அடைந்திருக்கும். தேவாதி தேவன் ராஜாதி ராஜனுக்கு ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து வரவேற்பு அளிக்கின்றார்கள். ஓசன்னா என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரை புகழ்கின்றார்கள். எருசலேம் வீதிகளில் அழைத்து கொண்டு வருகிறார்கள். மிக பெரிதான ஒரு பரபரப்பு ஏற்பட்டது என்று நாம் காண்கின்றோம். இத்தனை வருடமாய் நீங்கள் ஜனங்களுக்காக ஓடி ஓடி உழைத்தீர்கள், ஊழியம் செய்தீர்கள், அநேகருக்கு நல்வாழ்வு கொடுத்தீர்கள். எனவே உம்மை நாங்கள் புகழுகின்றோம், உம்மை நாங்கள் பவனியாக அழைத்து கொண்டு வருகிறோம், நீர் வாழ்க நீர் வாழ்க என்று குருத்தோலைகளை பிடித்து கொண்டு போனார்களா? உண்மையாய் உழைப்பவர்களுக்கு ஒரு நாளிலே ஊதியம் உண்டு. ஜனங்களுக்காக தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிப்பவர்களுக்கு ஒரு நாளிலே மேன்மை உண்டு, மகிமை உண்டு, இதுபோல பவனி உண்டு, இதுபோல அபிஷேகம் உண்டு, இதுபோல புகழ்ச்சி உண்டு, இதுபோல மகிழ்ச்சி உண்டு. மக்கள் மத்தியிலே அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்பதற்கு
இவைகள் மிகவும் ஒரு சரியான எடுத்துக்காட்டாக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கம்பெனியில் உழைச்சோம் அப்படின்னா 30ஆம் தேதி ஆயிடுச்சு, 31ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா சம்பளம் இப்போ போடுவாங்க. எதிர்பார்க்கிறோம், அதே மாதிரி அவங்களும் சம்பளம் போடுறாங்க. ஒரு கொத்தனார் விளைக்கிற பொழுது ஒரு சாயந்தரம் ஆனோடனே எப்போ நமக்கு சம்பளம் தருவாங்க எதிர்பார்க்குறாங்க. 1300 ரூபாய், 1500 ரூபாயில் இப்போ சாதாரணமான சம்பளம் ஆகிவிட்டு. கட்டடங்களை கட்டுவதற்கு ஆணுடைய கிருபை இல்லாமல் இனி முடியவே முடியாது. தேவனுடைய மாளிகை நாம் கட்டுகிற பொழுதுலாம் 700 ரூபா சம்பளம், அதுவே அதிகமாக நமக்கு தோன்றிற்று. இப்பொழுதுக்கு 2 மடங்காக சம்பளங்கள் எல்லாம் உயர்ந்து விட்டது. செங்கல் சிமெண்ட் ரேட்லாம் எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு. ஜனங்களுக்கு கர்த்தருடைய கிருபை இல்லாமல் இனி வீடு கட்டுறது கட்டடங்கள் கட்டுறதுலாம் கஷ்டம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீடுகள் கட்டடங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ரியல் எஸ்டேட் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. மக்கள் மத்தியில் பணம் இருக்குங்கிறது அதன் மூலமாக உணர்கிறோம். ஆண்டவர் ஜனங்களுக்கு அந்த பலனை கொடுக்கிறார் என்று நாம் உணர்கிறோம். உண்மையாய் உழைப்பவர்களுக்கு ஒரு நாளில் ஊதியம் உண்டு. ஒருவேளை உலகப்பிரமான வேலையை செய்பவர்களுக்கே ஊதியம் இருக்கும் என்றால், கர்த்தருடைய பணியை செய்பவர்களுக்கு, மக்களுக்காக ஓடி ஓடி சென்று உழைப்பவர்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை ஜெபத்தினாலே முழங்காலில் நின்று அரைக்கதவை பூட்டி ஊழியக்காரர்களுக்காக, ஊழியங்களுக்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நாள்தோறும் ஜெபிக்கின்ற எத்தனையோ கண்மணிகள் உண்டு. இவர்கள் எல்லோருக்குமே ஆண்டவர் பரலோகத்திலே மாத்திரமல்ல, இந்த பூலோகத்திலும் ஒரு பவனியை அவர் ஏற்படுத்துகிறார், ஒரு புகழ்ச்சியை ஏற்படுத்துகிறார், ஒரு மேன்மையை ஏற்படுத்துகிறார், ஒரு மகிமையை தருகிறார், அவர்களை கனப்படுத்துகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். ஒரு நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்கின்ற அருமையான பிள்ளைகளே, கர்த்தருக்காக வாழ்பவர்களே, ஏழைகளுக்கு உதவி செய்பவர்களே, விதவைகளுக்கு உதவி செய்பவர்களே, திக்கற்ற பிள்ளைகளை தாங்குபவர்களே, பொது வாழ்வில் இருப்பவர்களே, நீங்கள் ஆண்டவருக்காக மக்களுக்காக ஊழியம் செய்கிற பொழுது ஒரு நாளில் கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறார், இந்த பவனியை கொடுக்கிறார், உங்களை வாழ்த்துவதற்காக ஜனங்களை எழுப்புகிறார், உங்களை புகழ்வதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறார், உங்களுக்கு முன் செல்ல பின் செல்ல ஒரு கூட்டத்தை எழுப்புகிறார். ஒரு பெரிதான ஒரு உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இதைத்தான் இந்த குருத்தோலை பவனி நமக்கு அழகாக எடுத்து காண்பிக்கிறது. எங்கிருந்து ஜனங்கள் வந்தாங்க, எங்கிருந்தாவது வருவாங்க. எங்கே குருத்தோலை கிடைச்சது, அது எங்கிருந்தாவது கிடைக்கும். எப்படி புகழ்ந்தாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார், யாராவது கற்றுக் கொடுப்பாங்க. இப்படியாக அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஆண்டவரை கழுதையில் உட்கார வைத்து பவனியாக அழைத்து கொண்டு போனார்கள். இப்பொழுது ஆண்டவருக்கு அதிசயம் செய்ய வேண்டுங்கிற அவசியம் இல்லை. எப்படி அவருடைய வல்லமை புறப்பட்டு போக வேண்டுங்கிற எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி பிரசங்கம் செய்ய வேண்டுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கு இப்பொழுது ஓய்வு, இப்பொழுது அவர் புகழப்படுகிற நேரம், இப்பொழுது அவர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, முழுவதும் ஆண்டவர் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். வேலையை செய்ய வேண்டான்னு சொல்லி ஓய்ந்திருந்தார். அதனால தான் நமக்கு ரெஸ்ட்டு கொடுக்கப்பட்டது. இப்போவும் நம்ம ஓய்வு நாளில் இருக்கிறோம். ஊழியக்காரராகிய எனக்கு, இந்த மாதிரி என்னை போன்ற ஊழியம் செய்கிறவர்களுக்கெல்லாம் ஓய்வு நாள்லாம் ஓய்வுலாம் கிடையாது. அதிகமான பாரங்கள், அதிகமான ஊழியங்களை ஆண்ட தாரார். இன்றைக்கி கூட சென்னையிலேருந்து ஊழியத்தை முடித்து கொண்டு வந்து இரவெல்லாம் பிரயாணம் செய்து சரியான தூங்காதபடி ஓய்வெடுக்க முடியாமல் இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்துட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு ஓய்வு என்பது கிடையாது. நரிகளுக்கு குழிகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கி இடமில்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஓய்வே இல்லாமல், இடமே இல்லாமல், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடமே இல்லாமல் இருந்தார். ஆனால் அவருக்கும் ஒரு நாளில் இதெல்லாம் ஓய்வு கொடுத்து விட்டு, இந்த ஊழியத்துக்கெல்லாம் ஓட்டத்துக்கும் ஓய்வு கொடுத்து விட்டு அவரை மக்கள் புகழ்வதற்காக ஒரு நாள் இருந்தது. இப்போ எங்கள் காலேஜில் என் கூட வேலை பார்க்குற அருமை பேராசிரியர் குட்டி ஜாஸ்கர் சார் நாளைக்கு அவங்க ரிட்டையர்ட் ஆகிறாங்க, கடைசி நாள். அதனால் காலேஜ் களை கட்டுது, விருந்து வைக்கிறாங்க. சாரை புகழ்ந்து நிறைய பேர் பேசுனாங்க, நானும் புகழ்ந்து பேசினேன் சாரை குறித்து. அவங்களுக்கு ஃபிட்டிங் ஃபேர்வெல், கடைசி நாள் ரிட்டையர்ட் ஆனவொடனே எல்லோரும் வீட்டில் கொண்டு போய் விடுவாங்க. நைட்டு சார் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் நடக்கும் என்று பலவாறு அந்த கடைசி நாள் ரொம்ப மகிமையாக இருக்கும். அவரை உட்கார வச்சு எல்லோரும் உட்காந்து அவருக்கு மாலையை போட்டு, நான் ஷால்லாம் வாங்கி வச்சுருக்கேன் சாருக்கு. கடைசி நாளுங்கிறதுனால அது அப்படியே ஒரு ஃபேர்வெல், இவ்வளோ நாள் வேலை பார்த்ததுக்கு ஒரு ஃபேர்வெல். இப்போ 3 வருஷம் வேலை செஞ்சதுனால, ஊழியம் செஞ்சதுனால அவருக்கு ஒரு ஃபேர்வெல் மாதிரி. அது எல்லாரும் சேர்ந்து மிக சிறப்பாக ஆண்டவருக்குரிய மகிமை கொடுத்தாங்களாம். ஊழியம் செய்பவர்கள் தெருவில் போக மாட்டாங்க, கர்த்தருக்காக உழைக்கிறவங்க வீணாக போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு என்பதை காண்பிப்பதற்காகவே இந்த சம்பவம் பைபிளில் இருக்கிறது. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக ஆண்டவர் ஒரு நாளில் நிச்சயமாக உயர்வு தருவாருங்கிறதுக்காக நம்ம ஊழியத்துக்கு வரலை.
இதாக கிடைக்குமா நம்ம ஆண்டவருடைய பணியை செய்யலை. நம்ம உண்மை உத்தமமாக எதையும் எதிர்பார்க்காம செய்யும்போது அவர் தானாகவே எல்லாம் நம்மை தேடி வரும்படியாக செய்கின்றார். இவர் இப்படி பவனி வரும்போது எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் ராஜா வாழ்கன்னு சொன்ன உடனே பரிசேல் சதுசேலுக்கு அதை கேட்க முடியல. அவங்க ரொம்ப கோவம் வந்துடுது. இவரை அதட்டுங்கள் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். அவங்களை அதட்டுங்க, அப்படி சொல்லக்கூடாது, ஓசன்னான்னு சொல்லக்கூடாது, ஆண்டவர் புகழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பல்கடிப்பாக இருக்குது, நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னாங்களா. சத்தம் கேட்டு ஓடி வந்தவங்க அது அவங்களுக்கு சகிக்க முடியல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுவதையும் பவனியாய் அழைத்து செல்லப்படுவதையும் ஜனங்கள் ஓசன்னா என்று சொல்லுவதையும் சகிக்க முடியல. ஊழியக்காரங்க உயர்த்தப்படுறது ஒரு பக்கம் பரலோகத்தில் சந்தோஷமாக இருந்தாலும், குடும்பத்தாருக்கு சந்தோஷமாக இருந்தாலும், நண்பர்களுக்கு அப்பாவி மக்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் பகையாளிகள் இருக்க தான் செய்கிறாங்க. அதை விரும்பாதவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பிள்ளை கடிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. யார் பணக்காரனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஊழியக்காரன் பணக்காரன் ஆகிட்டான்னா காசு அடிக்காம்பார், ஊழியத்தில் கோடி கோடியாக அடிக்காம்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஊழியக்காரர்களை கேவலமாய் பேசுகிற ஒரு கூட்டத்தை நாம் காண்கின்றோம். இதன் மூலமாக நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துவே புகழ்ந்த பொழுது அங்கே அதை காண சகிக்காதபடிக்கு கேவலமாய் பேசிய மக்கள் இருந்தார்கள் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் எம்மாத்திரம் என்பதையும் சற்று கவனத்தில் கொள்ளணும். உங்களையும் ஆண்டவர் உயர்த்தும் பொழுது, உங்கள் பிள்ளைகளை உயர்த்தும் பொழுது, உங்கள் ஊழியத்தை உயர்த்தும் பொழுது உயர்த்தி தான் தீர்வார். அதை யாரும் தடுக்க முடியாது. அப்படியாக உயர்த்தப்படுகிற பொழுது அதை காண சகிக்காத மக்கள் எல்லாம் பற்களை கடிப்பார்கள். இது எப்படி அப்படின்னு சொல்லி அங்கே ஓடுவாங்க. அவங்களுக்கு அதை சகிக்க முடியாது. வேற என்ன நடந்தாலும் பொறுத்துக்குவாங்க. உங்களை கர்த்தர் உயர்த்தினார்னா அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. மனிதர்களுக்கு இன்னொரு மனிதன் உயர்த்தப்படுகிற பொழுது அதை தாங்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் உயர்த்தப்படும் பொழுது அவர்களுக்கு தாங்க முடியாது. கூட படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க உயர்த்தப்படும் பொழுது அவங்களுக்கு அதை சகிக்க முடியாது. பல்ல கடிப்பாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் நாம் காண்கிறோம். இயேசு உயர்த்தப்பட்ட பொழுது அதையும் சகிக்காதபடிக்கு ஜனங்கள் பற்களை கடித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் எம்எல் இப்படி பொறாமப்படுறாங்க? எதுக்கு எம்எல் இப்படி எரிஞ்சு விழுறாங்க? நான் அவங்களுக்கு என்ன செஞ்சேன்? என்னை இப்படி பகையாளியாக நினைக்கிறாங்க? ஆண்டவருக்கே இந்த கதி, பச்சை மரத்துக்கு இந்த கதி என்றார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன கதி யோசித்து பார்க்கணும். நான் ஊழியத்தின் பாதையில் வந்த பொழுது இந்த மாதிரி என் மேலே கோபம் கொண்டு என்னை குறித்து துர்பிரச்சாரம் செய்வதையே வேலையாக வைத்திருந்த நிறைய பேர் உண்டு. அதில் ஒரு மனுஷன் எப்போ பார்த்தாலும் என்னை குறித்து ரொம்ப கேவலமாக எல்லாத்தையும் போய் எவ்வளவு என்னை வேதனைப்படுத்த முடியுமோ செய்திகளை பரப்புவதே வேலையாக வைத்திருந்தார். யாரும் ஒரு துரோகம் பண்ணலை. அவன்கிட்ட நான் பேசுனது கூட கிடையாது. என்ன ஆயிடுச்சு இப்பொழுது? அந்த மனிதன் எங்கே இப்பொழுது? அவனை அடித்து கீழே போட்டான், மிதித்து கீழே போட்டான். ஊழியக்காரங்களை யார் கேவலமாக பேசுகிறாங்களோ அவங்க தண்டனை இல்லாமல் தப்பவே மாட்டாங்க. அவங்க நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்புவவர்கள் மேலே தேவனுடைய கோபாக்கனை வந்தே தீரும் என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். உங்களை யாராவது இப்படி கேவலமாக பேசுகிறாங்களா? நீங்கள் உயர்த்தப்படுவதை தாங்க முடியாமல் உங்களை குறித்து துர்ச்செய்தியை பரப்புகிறாங்களா? உங்களை அழிப்பேன், உன்னை எப்படி எல்லாரும் உயர்த்தலாம், உன்னை நீ எப்படி இந்த மேலைக்கு வரலாம் பார்த்துருவோம், உன்னை நான் அழிக்காமல் விட மாட்டேன், கீழே கொண்டு வராமல் விட மாட்டேன்னு யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க அழிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு கர்த்தர் அடித்து கீழே தள்ளுவார். அவங்க நிலைமை பரிதாபமாய் மாறும். இதைத்தான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகின்றவராக இருக்கிறார். யார் உன்னை குறித்து என்ன சொன்னாலும் கவலைப்படாத மகனை, நீ கலங்காதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது அவர்களை பார்த்து ஆண்டவராக பதில் கொடுக்குறாரு. அவங்களை அதட்டுங்கப்பான்னு சொன்னோன்னு ஆண்டவர் சொல்ல, இவங்க கூப்பிடலைன்னா கற்கள் கூடும்பா. இவங்க ஓசனான்னு சொல்லலைன்னா இந்த கற்கள், இதை பார்த்துட்டு இருக்க இந்த கற்கள் வாய் திறந்து ஓசனான்னு சொல்லும், என்னை துதிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரா. கர்த்தர் சொல்ற, எனக்கு வர்ற புகழ்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. இந்த மனுஷங்க என்னை துதிக்கிறாங்க, அதுக்கு நான் பாத்திரராக இருக்கிறேன், ஊழியம் செஞ்சுருக்கிறேன். இல்லை, இவங்க துதிக்கலைன்னா அந்த கல்லே கூப்பிடும், ஓசனா சொல்லும், குருத்தோலையை பிடிக்கும், பின்னாலே பவனி வரும், முன்னால போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா. மனிதர்கள் மூலமாக சில மேன்மைகள் நமக்கு வரும், நண்பர்கள் மூலமாக மேன்மைகள் வரும், சொந்த பந்தங்கள் மூலமாக மேன்மைகள் வரும், உயர்வுகள் வரும். அப்படி வரல அப்படின்னா கல்களையாவது ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது வைப்பார். சம்பந்தமே இல்லாத நபர்களை எல்லாம் ஆண்டவர் எழுப்புவார். யாரையெல்லாமோ ஆண்டவர் நமக்காக எழுப்புவார். கல் மனம் போன்றவர்கள், உதவியே செய்யாதவர்கள், யாருக்கு இறங்காதவர்கள் உங்களுக்கு இறங்குவார்கள். யாருக்கும் உதவி செய்யாதவர்கள் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். கல் மனதை உடையவர்கள் உங்களுடைய பிள்ளைகள், ஊழியத்துக்கே வராதவங்களுடைய பிள்ளைகள், ஊழியங்களுக்கு எதிராக இருக்கிறவருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களாய் மாறுவார்கள்.
ஆண்டவரை துதிப்பார்கள், ஆண்டவரை புகழ்வார்கள், ஆண்டவரை பாடுவார்கள். ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இந்த பாதை தான் ஆண்டவர் விரும்புகிற பாதை. இன்னைக்கு யாருமே எனக்கு இல்லையே, யாருமே என் பக்கமாக இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையே, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லையே, இதை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லையேன்னு கலங்குறீங்களா? யாரும் வர வேண்டாம். யாரும் வரட்டாலும் ஆண்டவர் அவர் ஆட்களை எழுப்புவார். யாரெல்லாமோ வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க, யாரெல்லாமோ உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதைத்தான் உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இவங்க கூப்பிடலன்னா பரவாயில்லப்பா, இவங்க ஓசனா சொல்லட்டா பரவாயில்லை, கற்கள் ஓசனா சொல்லும், கூப்பிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. அந்த பவனி வெற்றிகரமாக போய் முடிந்தது. ஆலயத்தில் போய், தேவாலயத்தில் போய் முடிந்தது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போய் சேரணும் அங்கே கொண்டு போய் சேரு ஆண்டவர் சேர்ப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட பூமிக்கு அழைத்து கொண்டு செல்லும், இன்ப காணல்களை அழைத்து கொண்டு செல்லும். யார் தடுத்தாலும் முடியாது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்குள்ளாக, பூமிக்குள்ளாக உங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு செல்லுவார். எதையெல்லாம் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னாரோ அதையெல்லாம் தருவார். என்ன வியாதியெல்லாம் உன்னை உட்புறப்படுத்துவேன் இயேசு சொன்னாரோ அந்த இடத்தையெல்லாம் தருவார். அந்த வியாதிகளை நீக்குவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களுக்கு கடன் பாரங்களை நீக்குவார், மிகப்பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்குவார். யார் உங்களுக்கு உதவி செய்யட்டாலும் பரவாயில்லை, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். யாருமே இல்லையே, சொந்த பந்தமே இல்லையே, நண்பர்களே இல்லையே, எல்லாரும் போயிட்டாங்களே, போகிறவங்க போட்டுங்க. ஆண்டவர் கல்லுகளையே உங்களுக்கு நண்பர்களாக எழுப்புவார், உதவி செய்கின்றவர்களாக எழுப்புவார், உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். இந்த குருத்தோலை ஞாயிறிலும் கூட இந்த குருத்தோலை செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஏற்ற வேலை வரும்பொழுது கர்த்தர் உயர்த்துவார். அந்த ஏற்ற வேலை வந்து விட்டது. எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அந்த வேலையும் வந்து விட்டது. உங்களை கேவலமாக பேசுகிறவங்கள, உங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறவங்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், கேவலமாக பேசிக்கிட்டே இருக்கட்டும். அவங்கள ஒரு நாள் தள்ளி அவங்க மண்டையை உடைப்பார் ஆண்டவர். என் பிள்ளையா நீ இப்படி கேவலமாக பேசுகிறான்னு சொல்லி அவங்கள அடிப்பார். நிச்சயமாக தேவனுடைய பிள்ளையை கேவலமாக பேசி தண்டனை இல்லாமல் தப்புனவங்க எவனுமே கிடையாது. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் கூட அருமையான சத்தியத்தை கேட்க கத்தாவே உதவி செய்தீங்களே, நன்றி அப்பா. ஆண்டவர் எல்லாரும் ஒன்று கூடினாங்க, உண்மை துதித்தாங்க, பாடினாங்க, புகழ்ந்தாங்க, குருத்தோலை பிடிச்சாங்க, ஓசன்னா சொன்னாங்க, நடந்து போனாங்க. ஐயா, யார் போனாலும் போகட்டும், நீர் கற்களை எழுப்புவீர், உங்களுக்கு உதவி செய்வதற்காக கற்களை ஏற்படுத்துவீர், கற்களின் வாயை திறப்பீர் என்று சொல்லி சொன்னீங்கப்பா. எங்களுக்கு மிகவும் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. இந்நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்டு மிகவும் ஆவலோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உடைய வார்த்தைகள் நீர் கொடுக்கும்படியாக, ஆண்டவரே அவர்கள் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சுகிறோம். யா ஓ ராபா காபாலா ரபானா காபாலா ரபோனா சண்டரா போலா ஓ மஹாலா காரா ரியா காபாலா ரீபானா தாலாதா ரியா காபானா. எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் கெட்டுகிறேன், அவைகளை அநேக மனிதர்கள் சேர்ந்து இடித்து போட்டுறாங்க. எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் போகுது. எவ்வளோ உழைத்து பார்க்குறேன், ஒன்றுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி ஒரு சவர் ரங்களாய்ச்சி நிற்கிறீங்க. எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ எதிரிகள், என்னை மாத்திரம் எவ்வளோ பேர் பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு உதவி செய்வார். யார் எத்தனை பேர் உங்களுக்கு ஒன்று கூடி வந்தால் இனி நிற்க முடியாது, இனி அவர்களுக்கு ஆண்டு அனுமதி கொடுப்பதில்லை, இனி அவர்களால் இடிக்க முடியாது, உங்கள் பக்கமாய் வர முடியாது, அவர்களை ஆண்டு இடித்து போடுவார், உங்கள் கைகளுக்கு பலன் கொடுப்பார். இனி நீங்கள் கட்டுகிறவைகளை ஒருவர் இடிக்க முடியாது. மிக உயரமான கட்டடங்களை நீங்கள் கட்டுவீர்கள், மிக உயரத்தில் நீங்கள் இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஷகாபானா ஷலஹா தன்னபுனா. எல்லாம் உழைச்சிட்டு இருந்தீங்க சகோதரி, திடீர்னு உங்கள் வீட்டில் ஒரு தூண் விழுந்துடுச்சு, அதனால் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்க. நேசித்த ஒருத்தர் இப்பொழுது இல்லை, அதனால் ரொம்ப கலங்கி போய் நிற்கிறீங்க. சிறகுடிஞ்ச பறவையாக இருக்கிறீங்க, என்ன பண்ண உங்களுக்கு தெரியல. இயேசு உங்களுக்கு பலன் கொடுக்குறார். இதனால் உலகம் தர முடியாத ஒரு தைரியத்தை தருகிறார். தொடர்ந்து ஓடு, நிற்காதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவது நீங்கள் காண்பீர்கள். நன்றி ராஜா. ஒரு சகோதரன் உண்டு, எவ்வளோ பேர்களை நீங்கள் சந்தித்து விட்டு ஒருவர் உண்மையாக இல்லையே, நான் எல்லாருக்கும் உண்மையாக இருக்கிறேன், ஒருவர் எனக்கு உண்மையாக இல்லையே. ஏன் மக்கள் பொய் சொல்கிறாங்க, ஏன் பொய்யான அன்பு காமிக்கிறாங்க, ஏன் மாய்மாலமாக இருக்கிறாங்க, துரோகங்களை தாங்க முடியலையேன்னு சொல்லி வருந்தி போய் நிற்கிறீங்க. இயேசு உங்களுக்கு உதவி செய்வார், இயேசு உங்களை பலப்படுத்துவார், இயேசு உங்களை ஸ்திரப்படுத்துவார், இயேசு உங்களுக்கு உண்மையான நண்பராக இருப்பார். நீங்கள் அவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள், அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அவரை தேடி போங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒன்றும் குறைபடாது. ஓலா காரா நியா காரா தூனா தியா பாவுலா காபா நகாரா பாலா பவுனா காரா. தம்பி ரோனா பாரா, எவ்வளோ நல்லா படிச்சிங்க, எவ்வளவோ நல்லா உண்மையாக இருந்தீங்க, கடவுளை தேடினீங்க,
எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சு, உங்களுக்கு மாத்திரம் கிடைக்கல. ஒரு மார்க்கில் வேலை கிடைக்காம போயிடுது. உங்களுக்கு வேலை கிடைக்கிறத பக்கத்தில் உள்ள தட்டி பறிச்சுக்கிறாங்க. ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. நான் ஆண்டவருக்காக வாழவில்லையா, என் வாலிபத்தை கொடுக்கல, எனக்கு ஏன் வேலை கிடைக்கல, என் வாழ்க்கை ஏன் செட்டில் ஆகலைன்னு துடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாது, அவங்களுக்கு கிடைக்கிறது அல்ல, அதை விட பல மடங்கு மேலானவைகளை உனக்காக வைத்திருக்கிறேன், அதுக்கு தான் உனக்கு தாமதமாகுது, சீக்கிரத்தில் என் மகிமையை காண்பாயின்னு சொல்கிறீங்க. நந்தா பாக்கா பாவுலோ தூர கௌரா பாலா, அநேக நன்மைகளுக்காக காத்திருக்கிறீங்க, ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறீங்க. தேவன் ஏதாவது செய்ய மாட்டாரா என்று சொல்லி காத்திருக்கிறீங்க. ரொம்ப வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஐயோ, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் வீணாய் போயிடுமோ என்று பயந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்காய் மனம் இறங்குகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களுடைய காயங்களை கட்டுகிறார், உங்களுடைய காத்திருத்தலை இன்பமாய் முடிய பண்ணுறார். நிறைய காத்திருத்தல் அவர் இன்பமாய் முடிய பண்ணுகிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓராபா காபானா ஷலா துனியா காபாலா. புதிய கிருபைகளை ஆண்டவர் உண்டாக்குகிறார், புதிய வாசலை திறக்கிறார், புதிய வரவுகளை கொண்டு வருகிறார், புதிய சந்தோஷங்களை காண செய்கிறார், புதிய அற்புதங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சோர்ந்திருக்கிறவர்களை கற்று தூக்கி விடுகிறார், விழுந்து போனவர்களை தூக்கி விடுறார், காணாமல் போனவர்களை மறுபடி கண்டுபிடித்து கொண்டு வருகிறார். தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் வானலாக உயர்த்துகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்து மக்களுக்கும் ஆண்டவர் வெளியரங்கமாக வித்தியாசத்தை காண்பிப்பார், தன் பிள்ளைகளை கனப்படுத்துவார். ஆசீர்வதிங்கப்பா, கிருபைகளை ஒழித்து வைங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் நம் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா.